ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் இது 3 மாதத்துக்குமே வந்து முக்கிய தினங்கள் பார்த்துட போகிறோம். இது எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன நம்ம கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்கிற இதில் தான் மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். எஸ்ஜிடி ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சிக்குனா கொஞ்சம் ஜென்ரலாக வெளியில் போகலாம். அதுலேயும் டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்குற மாதிரி இருக்கிறது இதில் சேர்த்து எழுதியிருக்கேன் ஒரு சிலது. ஏன்னா இந்த உலக மலேரியா தினம்லாம் வந்து நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறதும் சேர்த்து எழுதியிருக்கேன். பட் எஸ்ஜிடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக புக்கில் இருந்தால் வரும். அதனால எல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால 3 மாதத்துக்கும் சேர்த்து எழுதிட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 3ம் பார்ப்போம். இதுக்கு முன்னே 3 மாதத்தோட வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அது ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சொல்கிறதுக்காக ஈஸியாக இருக்கும். ஜான்வரினா நம்ம என்ன பண்ணியிருப்போம், 4 பேர் கண்ணு தெரியாத 4 பேர்னு ஆரம்பித்தோம் கதையை. ஸோ பிரெய்லி தினம் ஜான்வரி 4 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துடும். இது ஏற்கனவே வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்தவங்க ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுங்கள். ஸ்டோரியை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டேவுக்கு எந்தெந்த டேட்டில் வச்சோன்றது ஞாபகம் வரும். February மந்த்துக்கு என்ன பண்ணியிருப்போம், வேலண்டைன்ஸ் டே. ஸோ ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? அடுத்து மார்ச் மாதம்னா வனவிலங்கு கதை. வனவிலங்குனா 3 வனவிலங்குன்னு சொல்லிட்டு ஸ்டோரி ஆரம்பிச்சிருவோம். இது போல் எங்கே ஸ்டோரி ஆரம்பிக்கிறோன்னு நீங்கள் ரீகால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மந்த் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஏப்ரல் மாதம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும், முட்டாள்கள் தினம் ஞாபகம் வரும். ஸோ முட்டாளாக இருக்க ஒரு ஆளுன்னு எடுத்துப்போம். இப்போது ஒரு கதைக்காக எடுத்துக்கலாம், அது இங்கே தேவைப்படாது, ஒரு கதைக்காக எடுத்துப்போம். அவர் முட்டாளாக இருந்தாலும் 7 நாளும் எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப சுகாதாரமாக இருக்கிறாங்க. முட்டாளாக இருந்தாலும் 7 நாளுமே சுகாதாரமாக இருக்காங்க. ஸோ ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். அவங்க ஏன் அந்த மாதிரி ரொம்ப சுகாதாரமாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன நம்புகிறாங்க, அந்த மாதிரி ரொம்ப சுகாதாரமாக இருந்தால் இந்த புவியில் நம்மளோட ஆயுசு ரெட்டையாக கூடும், நம்மளோட சந்தோஷம் டபுள் ஆகும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதாவது அவங்க ஆயில் டபுள் ஆகும், சந்தோஷம் டபுள் ஆகும். ஸோ 2 புரியுதுங்களா சொல்கிறது? ஏப்ரல் 22 இந்த புவியில் அந்த மாதிரி எல்லாமே 2 அதிகரிக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏப்ரல் 22 உலக புவி தினம். அதுக்கடுத்து இதுக்கு யாருக்கும் ஷார்ட்கட் தேவைப்படாது, பட் சும்மா உங்களுக்கு லிங்க் பண்ணிக்கணும்னா நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நம்புகிற ஒருத்தர் ஆள் இருக்கார் இல்லையா, 7 நாளும் சுகாதாரமாக இருக்கிறவர், இந்த மாதிரி நம்புறாரு இல்லையா, 2 டபுள் ஆகும் சந்தோஷம் ஆயுசுன்னு. அவர் வந்து 24 மணி நேரமும் பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்காரு. 24 மணி நேரமும் பஞ்சாயத்து பண்ணுறதுனால தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து ஏப்ரல் 24. அவர் இந்த பஞ்சாயத்து பண்ணுறதுலே வேலையாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டாரு, நிறைய கொசுலாம் கடிச்சிது. அதெல்லாம் அவர் கவனிக்கல. மறுநாள் அவருக்கு மலேரியா வந்துடுச்சு. அப்போ ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். ஸோ அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், மே மாதம். மே மாதத்தில் பார்த்திங்கன்னா இது 3 தான் இருக்குது நமக்கு புக்லேயே. இதை எப்படி வந்து எப்படி டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மே மாதம்னாலே நமக்கு வந்து தலை அஜித்தோட பர்த்டே ஞாபகம் வரும். ஸோ அப்படி லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ தலை அஜித்தோட ஃபேன் ஒருத்தவர், அவர் தான் இப்போ இந்த மே மந்த் ஸ்டோரிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஃபேனாக இருக்கிறவர் 2ல் 1 இந்த உலக கலாச்சாரத்தில் பற்றி நான் 2ல் 1 தெரிஞ்சுக்க போகிறேன்னு கிளம்புறாரு. பாருங்கள், உலக கலாச்சாரத்தை பற்றிலான்னா உலக கலாச்சார பன்முகத்தன்மை நாள் இன்றைக்கி 21. அந்த உலக கலாச்சாரத்தை பற்றிலாம் 2ல் 1 தெரிஞ்சுக்கிறேன்னு போகிறாரு. ஸோ மே 21 இது கூட லிங்க் பண்ணிக்கோங்க. அவர் அந்த கலாச்சாரத்தெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார். நல்லதுன்னா பசியாக இருக்கிற ஒரு 2 பேருக்கோது நான் ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லிட்டு 8 வச்சு முன்னே வராரு. 8 வச்சு வராங்கன்னா ஃபார்வர்டில் வரதை நம்ம சொல்லுவோம்ல, 8 வச்சு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசியாக இருக்க 2 பேருக்கோது நான் ஹெல்ப் பண்ணணுன்னு 8 வச்சு முன்னே வராரு. 28 வந்து உலக பசி தினம். அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நல்லது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மாதம் முடியும் போது என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருக்கவர். அவர் அந்த புகையிலையே வந்து விட்டுட்டார், ஸ்மோக் பண்ணுறதே விட்டுட்டார். ஸோ உலக புகையிலை எதிர்ப்பு நாள் இன்றைக்கி கடைசியாக மே 31. இப்போ இவர் அஜித் ஃபேனுன்னு சொல்லிட்டார் இல்லையா, ஸோ அந்த மாதம் முடியும் போது அவர் திருந்திடுறாரு, ஸ்மோக் பண்ணுற ஹேபிட்டே விட்டுட்டாரு. ஸோ உலக புகையிலை எதிர்ப்பு நாள் மே 31. அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஜூன் மாதம். இதுக்கு வந்து ஷார்ட்கட்டே அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா June 5 உலக சுற்றுச்சூழல் தினம்ன்றது எல்லாருக்குமே தெரியும், நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டுட்டாங்க. ஜஸ்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் இருக்குது நமக்கு புக் வைஸ் பார்த்தோம்னா இது 2 தான் இருக்குது. June 21 வந்து யோகா டே, அதுக்கும் நமக்கு தேவைப்படாது, அது ஜென்ரலில் தான் வரும், புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. சரி, ஜென்ரலாக இருக்கவே சொல்கிறேன். June 29 வந்து பார்த்திங்கன்னா தேசிய புள்ளியியல் தினம். இது என்னென்னா, மஹலனோபிஸ் இருக்கார் இல்லையா, இந்திய புள்ளியியலின் தந்தை, அவரோட பிறந்த நாள் தான் நம்ம தேசிய புள்ளியியல் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ June 29 தேசிய புள்ளியியல் தினம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 மந்த்துமே முடிஞ்சிடுது. ஸோ இது வரைக்கும் 6 மந்த்ஸ் முடிச்சிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க போய் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.